அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோ. இன்னைக்குரிய கதை கேட்கலாமா? சிறிய தவறும் பெரிய தண்டனையும். அக்பர் சக்கரவர்த்திக்கு வெற்றிலை போடும் பழக்கம் கொண்டவர். அதிலும் சௌகத் அலி தயாரிக்கும் பீடா அக்பருக்கு மிகவும் பிடிக்கும். அவன் இத்தொழிலை தனது 8 வயது முதல் செய்து வருகிறான். திடீரென ஒரு நாள் அலி பீடாவில் கை தவறி சிறிது அதிகமாக சுண்ணாம்பினை கலந்து விட்டான். அதை தின்று அக்பரின் நாக்கு வெந்துவிட்டது. அக்பர் உடனே சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு கொண்டு வா என்று அலிக்கு கட்டளையிட்டார். அலி கடைக்கு போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த கடைக்கு வந்த பீர்பால் அலியிடம் எதற்காக இவ்வளவு சுண்ணாம்பு வாங்குகிறாய் என்று கேட்டார். சக்கரவர்த்தி அவர்கள் வாங்கி வர சொன்னார்கள். எதற்கு என்று எனக்கு தெரியவில்லை என்றான். சற்று முன் நடந்ததை பற்றி அலி பீர்பாலிடம் கூறினான். பீர்பால் அரண்மனையில் என்ன நடக்கப் போகிறது என புரிந்து கொண்டு அலியிடம், நீ சக்கரவர்த்தியை சந்திக்க செல்லும் முன் வயிறு நிறைய நெய் குடித்துவிட்டு செல் என்றார். பீர்பால் சொன்னால் அதில் ஏதோ காரணம் இருக்கும் என்று நம்பிய அலி வீட்டிற்கு சென்று ஒரு சொம்பு நிறைய நெய் எடுத்து வயிறு முட்ட குடித்த பிறகு அவன் அக்பரை நாடி போனான். அக்பர் சபைக்கு வந்திருந்த அலியை பார்த்தவுடன் ஒரு காவலனை அழைத்து, இவனை சபைக்கு வெளியே அழைத்து சென்று பையிலுள்ள சுண்ணாம்பு முழுவதையும் அவன் வாயுக்குள் போட்டு அடைத்து விடு என்றார். அப்போதுதான் அக்பர் தனக்கு தந்த தண்டனையின் கொடூரம் அலிக்கு புரிந்தது. ஒரு கவளம் சுண்ணாம்பு தின்ற உடனே வாய், தொண்டை, வயிறு வெந்து போக அலி சுருண்டு விழுந்தான். நீ இன்னும் சாகவில்லையா என்று அக்பர் கேட்டார். அதற்கு, இல்லை பிரபு என்று அலி சிரமப்பட்டு எழுந்து நின்று, வயிறு நிறைய நெய் சாப்பிட்டதாலோ என்னவோ நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். உன்னை யார் நெய் உண்ண சொன்னார்கள் என்று அக்பர் கேட்க, அலி பீர்பாலின் பெயரை கூறினான். உடனே பீர்பால், உன் வேலைதானா இது? அவனை ஏன் நெய் சாப்பிட சொன்னாய் என்று அக்பர் கேட்டார். பிரபு, அலியிடம் நடந்ததை கேட்ட பிறகு நீங்கள் அவனை சுண்ணாம்பை விழுங்க வைக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். அலி நெய் சாப்பிட்டுவிட்டு பிறகு சுண்ணாம்பை விழுங்கினால் உடலுக்கு தீங்கு ஏற்படாது. அதனால் அவ்வாறு செய்ய சொன்னேன் என்றான். பீர்பாலிடம் எதற்காக இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். தங்களுக்காகத்தான் பிரபு. அலி தயாரிக்கும் பீடாவை உங்களுக்கு பிடிக்கும். ஏதோ தெரியாமல் அவன் ஒரு நாள் செய்த தவறுக்காக அத்தனை பெரிய தண்டனையை அவனுக்கு பெறப்போவதை தவிர்க்க விரும்பினேன். மேலும் தாங்கள் விரும்பும் இரக்க குணம் படைத்தவர் என்பதை நிரூபிக்க இதைவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டார் பீர்பால். அவனுடைய சாமர்த்தியமான பேச்சினால் கவரப்பட்ட அக்பர், நீ சொல்வதுதான் சரி. 3 ஆண்டுகளாக அருமையான பீடா தயாரித்தவன் ஒரு நாள் தெரியாமல் செய்த தவறுக்காக தண்டனை பெறுவது சரியல்ல. அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்றார். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது தெரியுமா? தெரியாமல் செய்யும் தவறு மன்னிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.